ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே வெயிட் லாஸில் இருக்கும்போதும் இல்லை வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதும் நம்ம ஏதாச்சும் சின்னதாக எக்யூப்மெண்ட் வாங்கலாமே அப்படின்னு நினைப்போம். ஒரு கைக்கு ஒரு டம்பிள்ஸ் வாங்குறது இல்லை ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் நம்ம வாங்கணும், ஆனால் அது பட்ஜெட்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான டம்மி ட்விஸ்டர் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாது, இதனால் என்ன யூஸ் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை யாரெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, சிவியராக பேக் பெயின் இருக்குது, நீ பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, பேக் பெயின் நீ பெயின் இருக்கிறவங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட உடம்பு எப்படி இருக்குன்னு உங்கள் டாக்டருக்கு தான் நல்லா தெரியும். இந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் பாடி வெயிட் 110 இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே அப்படின்னா ட்விஸ்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் இது வாங்கினது 80 kgக்குள்ளே ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கோம். இது 80 kg வரைக்கும் வெயிட் தாங்கும். நாங்கள் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் 90 kg இருக்கீங்க, 100 kg இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்விஸ்டர் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்டர் நிறைய கிடைக்குது. நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் வெயிட்டுக்கு என்ன ட்விஸ்டர் வாங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது 80 kg வரைக்கும் வெயிட் தாங்கும். நாங்கள் இது வாங்குறப்போ ரேட் பார்த்திங்கன்னா 299க்கு இந்த ப்ராடக்ட் நாங்கள் வாங்கினோம். இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போவீங்க மார்னிங், இல்லை ஒரு ஒர்க் அவுட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் உங்கள் ருட்டீன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எதுக்காக ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இதை உங்களோட மசில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணும். உங்களால் மேனுவலாகவே கையை நீட்டிட்டு இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். பட் நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டரோட அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களால் நல்லா ட்விஸ்ட் பண்ண முடியும். இது உங்களை ட்விஸ்ட் பண்ண வச்சிரும். ஸோ அதனால் இது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் இதில் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக என்ன ஒர்க் அவுட் பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட மசில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட ஹிப்பை இதை டோன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயிறு பெருசாக இருக்குது, இடுப்பு பெருசாக இருக்குது, இடுப்பு சதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை யூஸ் பண்ணால் டயட் ஃபாலோ பண்ணி உங்கள் மொத்த பாடியுமே வெயிட் லாஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறதோடு சேர்த்து உங்களை அந்த இடுப்பு டோன் பண்ணி காமிக்கும், ஒரு ஷேப்பாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால தான் இந்த ட்விஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறது. இதனால் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். நீங்கள் ஆல்ரெடி வெயிட் லாஸில் இருக்கீங்க, கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதுவுமே நீங்கள் பண்ணும்போது உங்களோட மசிலை அது டோன் பண்ணி அழகாக காமிக்கும். இதை பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு இதை மட்டுமே நீங்கள் ரிலே பண்ணிவிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதுவும் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? எனக்கு டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் ஆச்சு. ஒரு சிலருக்கு டயட்டோடு சேர்த்து கொஞ்சமாக ஒர்க் அவுட் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டயட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட்டும் சேர்த்து பண்ணும்போது ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாக வரும். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்டர் வாங்குங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ வெயிட்டுக்கு இது தாங்கும் அப்படின்னு. ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா படித்து பார்த்துட்டு வாங்குங்க. இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் கை பிடிச்சிட்டு ஏறுங்க, ஏன்னா ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாலோ இல்லைன்னா ஜன்னல் கம்பியோ உங்களுக்கு எது தூதாக இருக்கோ அதை பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.